பிக் பாஸோட அடுத்த ப்ரோமோ போட்டாச்சு. சோ இந்த ஒரு ப்ரோமோ என்ன அப்டின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திரும்பவும் விபரீதமா அப்டின்ற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கே. திரும்பவும் மெடிக்கல் எமர்ஜென்சி அப்டின்றதாம். என்னதான் மெடிக்கல் எமர்ஜென்சி என்ன நடந்தது அப்டின்ற ஒரு கேள்வி எழும்புது அப்டிங்கும்போது, இது நேத்து நடந்த அளவுக்கு பெரிய விஷயங்கள் தான். கொஞ்சம் சின்ன விஷயங்கள் தான். இன்னைக்கும் கல் எடுக்கிறதுல தான் நெறைய பிரச்சனைகள் அப்டின்றது நடந்திருக்கு. இங்க முத்துவோட டீம்ல மஞ்சரி சேர்த்து இப்ப எல்லாருமே ஈக்குவலான கேம் அப்டின்றது தான் ஆடிட்டு இருக்காங்க அப்டின்றது. இப்ப என்ன அப்டின்னா, இந்த இடத்துல ஜ சௌந்தர்யாக்கும் முத்துக்குமான மோதல்கள் அப்படின்றது வந்து நடக்குது. இப்ப இந்த சௌந்தர்யா என்ன சொல்றாங்க அப்படின்னா, கல்லு எடுக்கிற வரைக்கும் எடுத்துட்டு அவங்க ஒரு விதமான ஆட்டிட்யூட்ல ஒரு கேம் ஒண்ணு ஆடுவாங்க பார்த்திருக்கீங்களா? நக்கல்தனம். அதே மாரி முத்துக்கிட்ட பண்ணேன். இந்த மாரி ஆட்டிட்யூட் என்ட்ட காட்டாதீங்க அப்படின்ற மாரி அவர் செருப்படியா ஒண்ணு சொல்ல, நான் என்ன பண்ணேன்? எப்ப நான் எப்படிதான் பேசணும், பேசக்கூடாதுன்னு அப்படியே அந்தர் பல்டி அடிச்சாங்க பாருங்க. அந்த ஆட்டிட்யூட் அந்த ட்ரிகரிங் விஷயத்த பண்ணிட்டு, முத்து தான்யா இவனுக்கு சரியான ஆளு அப்படின்ற மாரி தான் இருந்தது. ஏன்னா அடுத்த செகண்ட் பவ்யமா போய் ஓரமா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டாங்க. ஏன்னா நீங்க இந்த மாதிரி பண்றீங்கன்றதுதான் நிறைய இடத்துல கம்ப்ளைண்டா வந்துடும். நேக்கா போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க சௌந்தர்யா அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்ததா ரயான் வந்து ஒரு பிரச்சனை வைக்கிறாரு. இந்த மாதிரி யாருக்காவது மெடிக்கல் இஷ்யூஸ் அப்படின்னா டக்குன்னு கொஞ்சம் நிப்பாட்டுங்க. நிப்பாட்டிட்டு அது என்னன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, முத்து வந்து அது எப்படி நியாயம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அது மாதிரி ஜாக்குவா தான் கேக்குறாங்க. எவனுக்கு அது பிரச்சனையோ யாருக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு தோணுதோ அவங்க போய் பார்க்கட்டும். மத்தவங்க கேம கன்டின்யூ பண்ணுவோம். ஏன் எல்லாரும் போய் பார்க்கணும்? அதுக்காக கேம நிறுத்தணும்ன்ற மாரி கேட்கறாங்க. ஏன்னா, ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நடந்துட்டே இருக்கு அப்படிங்கும்போது, ரயான் என்ன சொல்றாருன்னா, "இப்படி நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் கேம் ஆடலாமா?" அப்படின்ற மாரி ஒரு கேள்வி அந்த இடத்துல கேட்கிறாரு. அப்ப இது என்ன ஆகுது? முத்துவுமே அததான் கேப்டன் கிட்ட சொல்றாரு. "எப்பா யாருக்கு போகணும்னு தோணுதோ போகட்டும். மத்தவன் கேம் ஆடட்டும். இது மூலமா எல்லாருக்கும் யாரோட ஒரிஜினாலிட்டி என்னன்றது ஓப்பன் அப்பா வெளிய தெரிஞ்சிரும். இவன் மனசாட்சி இல்லாதவன், இவன் ஓரளவு மனசாட்சியோட ஆடுறான்னு இருக்கும். இல்ல கேம் இவங்க நேர்மையா ஆடுறாங்கன்றது வந்து மக்களுக்கு தெரிஞ்சுட்டு போட்டும். இப்படி நான் போய் செஞ்சு மக்களுக்கு என்ன தெரியணும்னு அவசியம் இல்ல. என்னோட கேம நான் ஆடுறேன் அப்படின்றத முத்து அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கடைசியா சொன்ன ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுல வந்து தெரிய வேண்டிய விஷயங்கள் முத்துவோட டீம் தான் இப்போதைக்கு லீடிங்ல இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணங்கள் தான். சோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னன்னு. ஆனா சௌந்தர்யாக்கு இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் அப்படின்றது தேவை அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன் அப்படின்றது. இத பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருங்க.